அவசரமாக வர சொன்னான். என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. ஏய் எருமை, எதுக்கடி வர சொன்ன? கத்தாதடா, சொல்றேன். ஐயோ, ரொம்ப ஓவரா பண்றாளே. சரி சொல்லு, சாரியில் நான் எப்படி இருக்கேன்? என்கிட்ட நீ செம்மையா வாங்க போற. நானே எங்க அம்மாவை கூப்பிட்டாங்கன்னு கடைக்கெல்லாம் போகாம உன்னை பார்க்கலான்னு ஓடி வந்தா சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுமாமே. ரொம்ப பண்ணாதடா. உயிர் நட்பு கேட்குறேன், சொல்ல மாட்டியா? அதெல்லாம் சொல்ல முடியாது. என்னன்னு சொல்லு. நான் சொன்னேன்ல. என்ன சொன்ன? நான் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கேன்னு. ஆமா, லவ்வா சொல்லிட்டானா? இல்லை. சரி, அதுக்கு ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற? என்னன்னு சொல்லி தொலை. நான் சொல்ல போறேன். ஏய் தேவிகா, விழுந்துட்டியா? எங்க, எப்ப சொல்ல போற? இன்னைக்குதான். அதான் உன்னை வர சொன்னேன். நானா? அதெல்லாம் முடியாது. டே ப்ளீஸ்டா. ஒரு உயிர் நட்புக்காக இது கூட பண்ண மாட்டியா? பயமா இருக்குடா. நேற்று வரைக்கும் ஆம்பளை மாதிரி சுத்திட்டு இருந்த, லவ் வந்தது என்கிட்டயே ஐடியா கேட்குற பத்தியா? சரி சொல்லு, என் நட்புக்கு நான் என்ன பண்ணணும்? கூப்பிட்டு போ, நான் அவரை வர சொல்லியிருக்கேன். என்னது? செம்மொழிடா. ரொம்ப ஃபாஸ்டா போறீங்கடி. போ. டேய் சீக்கிரம் போடா. கத்தாதடி. ஸ்டார்ட் பண்றதுல நோய். ஏ சாண்டி, சொல்றீ. இந்த லவ்ல எப்படி தாண்டா சொல்றீங்க? அப்பா உள்ள அல்ல இல்ல. அதாண்டி லவ்வோட பவர். சரி, பையன் எப்படி? செம்மடா, நல்ல கேரக்டர். நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, ரொம்ப நாளா மீட் பண்ணணும்னு கூப்பிட்டு இருக்காருன்னு. சொல்ல போனா பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் ஜஸ்ட் பேசிட்டு தான் இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் காலும் இல்லை, மெசேஜும் இல்லை. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாம் இருந்தும் தனியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடுச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவர் கால் பண்ணாரு. நான் ஒரு மாதிரி செம்மையா கத்தி விட்டுட்டேன். அவரும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. அப்புறம் திடீர்னு அவர்கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அப்படி ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீல். அதான் நானே அவரை நேர்ல போய் பார்த்து லவ் சொல்லலான்னு இருக்கேன். ஏண்டி நீயா இப்படிலாம் பேசுற? என்னால நம்பவே முடியல. டே லூசு, நான் தான் பேசுறேன். மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியல, அதான் சொல்லிடலான்னு. சொல்லிடு, அதெல்லாம் கண்டிப்பா ஓகே சொல்லிடுவான். டே அவர்னு சொல்லு. ஓ சரிங்க மேடம், அவர் இவர் ஓகேவா? டே நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்போ என்ன இது வேறயா? பிள்ளையரப்பா, உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். சாமி, எல்லாம் எப்படியாவது ஓகே ஆயிடணும். அப்படி மட்டும் ஓகே ஆயிடுச்சு, உனக்கு நான் 10 தேங்காய் உடைக்கிறேன். ஏண்டி, எக்ஸாமு கூட இப்படிலாம் வேணது இல்லையா? எப்படியாவது ஓகே பண்ணிடு. இங்க பாரு சாமி, 10 தேங்காய் ஓகேயா? லவ் என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. அங்க ஓகேனா இங்கே ஓகே, டன்.
போகலாம். என்னடி வேண்டிக்கிட்ட? அதெல்லாம் சொல்லக்கூடாது, பர்சனல். ஓ பர்சனலு. அப்போ நீ போ, நான் வரல. டே டே டே, சாமி கிட்ட வேணுனது சொன்னா பலிக்காதுடா. போலச்சு போ. ம். ஏய், ஆ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போற. உன் வாழுத்தனத்தெல்லாம் உள்ள வச்சுட்டு பொண்ணு மாதிரி போய் லவ் சொல்லணும். ஏதாவது பேசி சொதப்பி வச்சிடாத. அதெல்லாம் சரிடா, இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஆனா நீ பயப்படாம சொல்லு. உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கலாம் அவன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாவா? சரிங்க நட்பே. ம், இறங்கு. சரி போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். டே கூட வாடா. ஏச்சி, நாளா வரல. நீ போயிட்டு ஹாப்பி நியூஸோட வா. பயமா இருக்குடா. என்ன பயம்? அதெல்லாம் பார்த்துக்கலாம், போ. சரி ஓகே, நீ இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு வரேன். போ போ. அம்மா வேற கடைக்கு போக சொல்லிச்சு. இவ வேற இங்க எடுத்துட்டு வந்துட்டா. என்ன நடக்க போகுது? ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்ல மாட்டியா? ஆல் தி பெஸ்ட். போ 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 போ. வேற ஒரே டயர்டா இருக்கு. இப்போ என்னடி? சாண்டி, என் மனசுல இருக்கிறத வந்துட்டு சொல்லி பார்க்கவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ போய் நேரம் அவன்கிட்டயே சொல்லு. டே 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 ப்ளீஸ்டா, ஒரு தடவை என் மனசுல இருக்கிறத சொல்லிக்கிறேன். கரெக்டா இல்லை மட்டும் சொல்லு ப்ளீஸ். முடியாது. ப்ளீஸ் 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 முடியாது. ப்ளீஸ் சாண்டி. சரி சொல்லு. ஓகே, இங்க வா. என்னடி? இரு. இப்போ நீதான் அவரு. இது வேறையா? நான் போயிட்டு வரேன். போ போ. இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமோ. ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க. எத்தனையோ ஆண்களை கடந்து வந்திருக்கேன் என் லைஃப்பில். யாரையும் எனக்கு பிடிக்கல. இந்த 20 வயசில் உங்களை மாதிரி யாரும் நான் மயக்கல. ஆனால் என்னமோ தெரியல, என்ன உங்களுக்குள்ளே தொலைச்சிட்டேன். உங்களை பார்க்குற இந்த நொடி இன்னும் நகரில் தெரியுமா? உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னை நான் ஒரு பொண்ணாகவே உணர்றேன். ஆக்சுவலாக உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ அழகாக மாறியிருக்கேன். ஏதோ கொஞ்சம் அறிவாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் கண்ணை பார்த்துட்டே இருக்கணும். உங்கள் கண்ணை பார்த்துட்டே சித்திரணும். I love you. எப்படி? ஓகேயா? நல்லா இருந்துச்சா? சொல்லுடா. அவன் இம்ப்ரெஸ் ஆயிடுவானா? சாண்டி சொல்லு, அவன் இம்ப்ரெஸ் ஆயிடுவானா? சம இம்ப்ரெஸ் ஆயிடுவான்ல? இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இம்ப்ரெஸ் ஆயிடுவான். அப்படிலாம் பார்க்காதடா, வெக்கமா இருக்கு. எனக்கு தான் வெக்கமா இருக்கு. என்னடா இவ எப்படி பேசுறாளேன்னு பார்க்குற? ஆக்சுவலாக எனக்கும் அப்படிலாம் பேச வராது. மன்மதனை சாங் லிரிக்ஸ்லேருந்து சுட்டுட்டேன். ஐயோ. ஓகே ஆயிடும்ல.
சொல்லுடா. டேய் இருமா. சொல்லிடுவான் நீ போ. சரி வெயிட் பண்ணு, நான் உள்ள போயிட்டு வரேன். போ. இங்கே வர வரைக்கும் அவன் உனக்கு ஓகே சொல்லணும்னு தான் தோணுச்சு. ஆனால் இந்த நிமிஷம் நீ எனக்கானவன் தோணுது. பாய். நான் போயிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. அவன் ஓகே மட்டும் சொல்லிடக்கூடாது. பாய். ஹாய். ஹாய் தேவிகா. காதலை உணரும் நேரம் வலிகள் இருந்தால் என்ன துளையாமல் பிடிப்போமே. மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம இருக்கீங்க? நிறைய பேசணும்னு வந்தேன், உங்களை பார்த்ததும் எல்லாமே மறந்து போச்சு. சாட்லலாம் நிறைய பேசுறீங்க, நேரில் எதுவுமே பேச மாட்டீங்க. ஏன் வெக்கமா? சேச்சே, வெக்கம்லாம் இல்லை. அப்போ பேசலாமே. யா பேசலாமே. நடந்துட்டே பேசலாமா? ப்ளீஸ். அப்பவே உள்ளவான கூப்பிட்டா மூடிட்டு போயிருக்கலாம். ஆட்டிடியூடு மயிர் உனக்கு. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. நெஞ்சு வேறு புக்கு புக்கு. ஐயோ ஒன்றுமே தெரியலையே. ஐயோ இது வேற வண்டி. லொக்கேஷன்லாம் ஈஸியாக இருந்துச்சா? செம்மொழி பூங்கா ஃபேமஸ் ஆச்சு. எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் நோ, இப்போதான் வந்தேன். தேவிகா, நீங்க சாரியில ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். நீங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டா. ஐ லவ் யூ. ஓகே மட்டும் சொல்லிடக்கூடாது. முருகா உனக்கு பழனி பாதை ஏற்றிட்டு வர முருகா. உள்ளே எதுவும் நடக்காமல் பார்த்துக்க முருகா. யாரையும் மறந்துட்டேன். விநாயகா நீயே கூட இருந்து பார்த்துக்காண்டவா. தப்பு தாண்டி எதுவும் நடந்தக்கூடாது. அல்லா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜீசஸ் எல்லாரும் கூட பார்த்தியா, உன்னால் என்ன பைத்தியம் நினச்சிட்டு போகிறான். ஆன்லைனில் பேசி வீட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டானே.
டேய் சாண்டி சாண்டி சாண்டி, ஐயோ எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டேய் சாண்டி, நான் ஏலவ சொல்லலாம் நாங்க போனா அவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டாருடா. எனக்கு ஒண்ணுமே புரியல, சான்ஸே இல்லை. சாண்டி, என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இப்படிலாம் எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? நீ கரெக்டா தாண்டா சொல்லியிருக்க. நான் எவ்வளோ லக்கி தெரியுமா இந்த மாதிரி என் லைஃப்லயே. சாண்டி, என்ன பிரதர் வந்திருக்கீங்களா? தேவி சொல்லவே இல்லை. விஷ்ணு சாண்டி, இது விஷ்ணு. அதுதான் தெரியுமே. எப்போ பார்த்தாலும் சேட்ல உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. சாண்டி கூட இருக்கேன், சாண்டி கூட வெளியே போறேன், சாண்டி கூட சாப்பிட்டுட்டு இருப்பேன். எப்பா உன் டாபிக் தான் ஓடும். செம்ம கடுப்பா இருக்கும். யார் அந்த சாண்டி போய் அச்சிடலாமான்லாம் தோணும். அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொன்னா சரி நானே உங்களை பார்க்கணும் தான் இருந்தேன். எனிஹவ் நைஸ் டு மீட் யூ பிரதர். சாண்டி, உங்க நம்பர் கிடைக்குமா? கிடைச்சா உங்க ஃப்ரெண்டை பத்தி நிறைய டிப்ஸ் கிடைக்கும்ல. சும்மா இருங்க. சாண்டி, எவ்வளோ நாள் தெரியுமா மீட் பண்ணலாம்னு கூப்பிட்டேன். மேடம் வரவே இல்லை. ஒரு வழியா மனசுல அந்த காதலை சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சாண்டி, இவங்களை இவ்வளோ நாள் கண்ணு கருத்துமா அன்பா பார்த்துக்கிட்டதுக்கு. தேவிகா, டைம் ஆச்சு, வா போலாம். பாய் பாய். தேவிகா, நீ வீட்டுக்கா போற? அப்பா வா, நானே ட்ராப் பண்றேன். நான் அப்படிதான் போறேன். ஒரு நாள் இருக்குடா. நம்ம 2 பேரும் ஒரு காஃபி குடிச்சிட்டு and then I'll drop you. ஓகேவா? டேய் ஃபர்ஸ்ட் டைம் டா, ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா. நீ சேஃபா வீட்டுக்கு போயிடு, நான் போயிட்டு கால் பண்றேன். பை. டேய் நீ சேஃபா வீட்டுக்கு போயிடு, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். பாய். பாய். விஷ்ணு ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. என்னாச்சு? பத்திரமா போடா. பாய். அருகில் இருந்த காதல் துளைந்தது. குழப்பம் கண்ணில் நிறைய வருத்தமே. என்னவளே துளையாதே கண் முன்னே கலையாதே அடியே. சொல்லுமா. சந்தோஷ், எங்கடா இருக்க? நான் ரோட்ல. டேய், என்ன சந்தோஷ், வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்குது, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா.
டேய் எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்றா. யாரும் நம்ம கூட கடைசி வரையும் வரமாட்டாங்களாம்மா? எல்லாம் பாதிலேயே விட்டு போயிடுவாங்க. யாருடா இருக்க மாட்டாங்க போயிடுவாங்கங்கிற? என்ன பேசுற நீ? அம்மா தங்கச்சி எங்க? அவ எங்கனா இருப்பா கழுத. உனக்கு என்னாச்சு சொல்லுடா. அதான் அம்மா, தங்கச்சி பெரிய பொண்ணு ஆயிட்டாலம்மா. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாள். டேய் சந்தோஷே, பொண்ணா பிறந்துக்குன்னா இன்னொரு வீட்டுக்கு போய் தாண்டா ஆகணும். இல்லைம்மா, அவ கூட பேசுகிறப்போ அவளை திட்டுறப்பல எது தெரிலம்மா. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவோம்னு நினைக்கிறப்போ தான் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குமா. குடிச்சிருக்கியா நீ? வீட்டுக்கு வாடி, தொட பக்கட்டையால அடிக்கிறேன். என்னங்க உங்க புள்ள குடிச்சிக்கிறான் போல, ஏதோ சொல்லின்னு இருக்கிறான். பெத்த தாய் கூட என்ன புரிஞ்சுக்கலையே. இனிமேல் நான் யார்கிட்ட போய் புலம்புவேன்? ஒரே ஹாப்பியா இருக்க போல. ஒத்தாடி ஒத்த மூட்டை ஃபோனை வச்சிரு. மேடம் ஆன்லைனில் தான் இருக்கீங்க, ஆனால் மெசேஜ் பண்ண மாட்டீங்க. டேரும, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்கெல்லாம் தென்ன? என்ன பேச்செலாம் ஒரு மாதிரி தோரணையா இருக்கு? தள்ளு. எனக்கே ஃபோன் பண்ணல. டெய்லி எப்படி ஒரு 10 வாட்டி ஃபோன் பண்ணிடுவ? அது நான் பிஸி, அதான். பொய் சொல்லாதடா, அம்மா எல்லாத்தையும் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? நீ லூசு மாதிரி குடிச்சிட்டு எழுதுன்னு சொல்லுச்சு. நீ குடிச்சிருக்கேன்னு நினச்சிட்டாங்க போல. நான் தான் சொன்னேன், அந்த எருமைக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லை அப்படின்னு. ஆமா, ஏன் எழுத? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் சொல்லுடா. ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்தேன், அதான் அம்மாட்ட கால் பண்ணி சொல். என் காதல் தேவதையே தூள் தூளாயானேனே. டேய் சொல்ல போறியா இல்லையா? பேசாமல் இவ தான் காரணம்னு சொல்லிடலாமா? சொல்லுவோம், சொன்னாதானே தெரியும். அது நான். டேய் ஒரு நிமிஷம் இரு. ஹலோ விஷ்ணு. ஹலோ, என்ன பண்றீங்க? ராணியை வெளியே கூட்டு போலான்னு நினைச்சேன். வெளியே வா. என்ன கேட்ட? எங்க? கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். நான் கீழே தான் நிற்கிறேன், சீக்கிரம் வா. கீழையா? கமிங் 2 minutes. பைடா. வேறொரு கையில் உன்னை விட்டு நான் தூரம் போகின்றேன். வீடு வரைக்கும் வந்துட்டானே. ஹாய். ஹாய், மாடர்ன் ட்ரெஸ்ல கூட சூப்பரா இருக்கம்மா. பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது. சரி போலாமா? ஒரு ஆளே
போறாளே. முருகா வணக்கம்டா மாப்பிள்ளை. மொட்டை மாடல இருந்து நான் மாப்பிள்ள. என்ன சாண்டி தனியாக படுத்துருக்க? கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேற, எதுவும் பிரச்சனையா என்ன? பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைடா. ஆமா எங்க மச்சி உன் உயிர் தோழி? வெளியே போயிருக்கா. தோட்டா அதான் பார்த்தேன். ஏன்னா சாலா நம்ம கூட ஜாயின் பண்ணுவாரா? நானே செம்ம காண்டில் இருக்கேன், பேசாமல் இதெல்லாம் இருக்கேன். இருக்கட்டும், முதல்ல நம்ம தலைவனாக இருக்கோமா? ஊத்து. அதுக்கு தானே வந்தோம். ஊத்து. அளவு நம்மள்ட்ட கரெக்டாக இருக்கும் மாப்பிள்ளை. இதில் நமக்கு இங்க பாரு, யார் வந்திருக்காங்க? நான் பெருசு ஆன்டி பின்னெல்லாம் போயிட்டு சீக்கிரமாக வந்துட்ட போல. ஜாலியாக இருக்கான் அவன். ஊத்து ஊத்து, நல்லா ஊத்து. ஸ்டார்டிங் நல்லா குடிப்போம். அளவுலாம் எப்படி மாப்பிள்ளை கரெக்டாக இருக்கா? பக்கா. அவ்வளோதான். கரெக்டாக இருக்குமா? ஏன் பெருசு ஃபோன் நோண்டிட்டு சரி சரி சரி. ஆரம்பிக்கலாமா? மச்சான், நாம ஃப்ரெண்டாக பழகிற பொண்ணு மேலே லவ் வருமா? நான் வச்சு இல்லைன்ட்டியா? சூப்பரா சூப்பரா. நம்ம கேங்லையும் ஒரு காதல் ஜோடிகள். டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கடா. லவ் வருமா? வரும் மச்சி. பிகாஸ் அவங்களுக்கு தான் நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். இப்போ கூட இன்ஸ்டாவில் பாரு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பெஸ்ட் பேரன்னு போடுறாங்களா இல்லையா? எஸ் எஸ். ஏன் மச்சி இப்படி திடீர்னு கேட்குற? எனி ப்ராப்ளம்? நேரம் ஒரு பொண்ணு ஸ்லோ மோஷனில் நடந்து வரா. வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, என் ட்ரீமில் ஒரு பொண்ணு வந்து அடிக்கடி ப்ரப்போஸ் பண்ணுறான்னு. கண்டுபிடிச்சிட்டு யாருன்னு? ஆறு பிஸியாவா? கண்டெல்லாம் முடியல, வந்து ப்ரப்போஸே பண்ணிட்டா. ப்ரப்போஸே பண்ணிட்டாளா? சூப்பர் மச்சி. யாரா மச்சி அந்த பொண்ணு? தேவிகா. நம்ம தேவிகாவா? அவளை இதுக்கு முன்னாடி பார்க்குறப்பெல்லாம் அந்த ஃபீல் வந்ததே இல்லை. சரி. அவ சாரி கட்டிட்டு அப்படியே வந்தா பாரு. வந்து உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணிருச்சு மச்சான். நான் ஃபுல் பிளாங்க் அவுட். நானாவே இல்லை. அவ நேரம் வந்தா என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டா. அப்புறம் என்ன மச்சி ஆச்சு? ட்ரீம்லேருந்து எழுந்திரிச்சா எப்படி அவள் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டாளோ, அதுதான் அன்னைக்கு ஆச்சு. என்னடா சொல்கிறான் அவன்? அவள் வந்தா என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணா. எல்லாம் உண்மைதான், ஆனால் எனக்கு இல்லை. வேற ஒரு பையனுக்கு. வேற ஒரு பையனுக்கா? அப்புறம் ஓன்ற சொன்னா அந்த பையன்கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணும்ல. ஆமா. அதை என்கிட்ட ரிஹர்சல் பண்ணிக்கிட்ட. வெறிக்காதீங்கடா. அவ பாட்டுக்கு வந்தா, ரிஹர்சல் பண்ணிட்டு போயிட்டா. ஆனால் இப்பொழுது எனக்கு அவள் மேல் காதல் வந்து விட்டது. காதல் வந்துட்டா? டேய், அவ தான் கமிட் ஆயிட்டாளே. ஏய், தெரியும்டா. நான் தான் அவளை கூப்பிட்டு போனேன். அவ என் கண்ணுக்கு அழகாவே தெரிஞ்சதில்ல, எரும மாடு மாதிரி தான் தெரியவா. இப்போ மட்டும் ஆனா அந்த மொமெண்ட்ல எனக்கு அப்படியே தேவதை மாதிரி தெரிஞ்சா. உங்க ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் ட்ரீமில் நடந்த மொமெண்டெல்லாம் அப்படியே நேரில் நடந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால்
ஒரு பிரோஜனம் இல்லை. மச்சி கிடைக்கும் இருந்தா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ட்ரீட், நெக்ஸ்ட் லவ். ஓகே ஆவு வா அடுத்து போகலாம். நிறையா சரி நீ லவ் ஃபெயிலியரில் இருக்க, உனக்கு நிறையா ஊத்துறேன். வேற என் லைஃபில் நீ தான், வேற என்னாலும் பார்க்கலன்னா எனக்கு நீதான பெஸ்ட். பின்னாடி கட்ட சுமாரு. அப்ப நான் மடி குத்துவா? நீ ஒரு குத்தம் குத்த வேணாம், சரக்கா போவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, நானும் பாதி தேடி ஓடி வந்த பாதை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. உண்டான காயம் தன்னாலே மாறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. மனிதனோடு கொள்ள இது மனித காதல் அல்ல, அதை தாண்டி புனிதமானது. அபிராமியே சாமியே நாதாடி தெரியுமா, சிவகாமியே சிவனையும் பாடியே அது உனக்கு புரியுமா. தூங்குடா. கால் பண்றா. உனக்கு வேணும்னா மட்டும் கால் பண்ணுவேன். டே என்ன திம்மரா, நேத்துலேருந்து கால் பண்ற மயிறு எடுக்க மாட்ட. உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா, என்னாச்சு? டே உடம்பு சரியில்லாம் என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டியா? உள்ள வந்து நின்று கால் பண்ற, பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்க. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, போ. சரி வா சாப்பிட போலாம். ரொம்ப பசிக்குதுடா, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை தெரியுமா? யாரு நீ? ஆமாடா, நேத்துலேருந்து கால் பண்ற, எடுக்கவே மாட்ற. இன்னைக்கு காலையில ஒரு 100 கால் பண்ணியிருப்பேன், அப்பவும் எடுக்கல. நீ கூப்பிட்டோன்னே வரதுக்கு நான் விஸ்கி நினைச்சேன். அதான் மனசு சரியில்லை, சாப்பிடல. என்ன நான் சொல்ல வேண்டியது? நீ வரியா இல்லையா? பசிக்குது எனக்கு. ஹோ சார் இப்போ பேச மாட்டீங்க அப்படிதானே? பேச வேண்டாம், கூட வாங்க, நான் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுறேன். ஓகேயா? பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு திறந்தது. ரொம்ப பசிக்குதே. இந்த நாய்க்கு கருணையே இல்லையா? நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே, மூஞ்ச இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கானே. சாமி சோறு போடு சாமி.
மவன டேய் எழுந்துடுறா போலாம் வா வாடாண்ணா. இப்படியே பேசி ஏமாத்திரு. சாண்டி மார்னிங்லேருந்து என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு கால் பண்ணா நீ எடுக்கவே இல்லை. என் மேலே ஏதாவது கோவமா? என்ன கோவம்னு சொன்னா தானே தெரியும், அப்போ தானே சால்வ் பண்ண முடியும். இப்படி பேசாம இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை எப்படி பேச வைக்கிறேன்னு மட்டும் பாரு. சாண்டி ஐயோ தலை சுத்துது. ஏய் தேவிகா, தேவிகா என்னாச்சுடி? மயக்கம் வர மாதிரி இருக்கு. மயக்கம் வருதா? தண்ணி வேணுமா? எங்க போற? தண்ணி வாங்க. என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னல, அதான் நடிப்பு போட்டேன். எப்படி? சகிக்கல. போடா. உன்னோட பேசாம எங்க போக அட நீயும் சொல்லடி. நீ பேசாத நேரத்தில் என்னோட உயிரும் என்னிடமில்லடி. என் பேர் சொல்லி என்ன நீ கூப்பிட்ட போதும் நான் ஓடாடி வருவேனே. என் வாழ்க்கையின் சந்தோஷம் என்றுமே நீதான் என்று உணர்ந்தேனே. ஒரு தோழனாய் உன்னுடன் என்னால் இருக்க முடியுமா தெரியலையே. உன் பாசத்தின் நொடிகள் எல்லாம் எனக்கு நேரத்தில் புரியலையே. என் கண்களின் விளம்பில் காதல் வழிகள் உனக்கும் புரியலையே. இனி நானும் என்ன செய்வேனோ ஐயோ புரியலையே. நானும் தூரம் தூரம் போகின்றேன். 2 முட்டை தோசை 2 ஆம்லெட். உனக்கு ஓகே தானடா? நீ சொன்னதே ஓகே தான். ஓகே ஓகேக்கா போட்டுருங்க. உன்னை விட்டு தூரம் போகின்றேனே. கன 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 கனவிதுவோ கனவு வரும் நிஜங்களோ. அடிக்கடி இது சிரிக்கிறதோ காதலும் இங்கு பிறக்கிறதோ. என் கனவில் வந்த தேவதையே உன்னை எங்கெங்கோ தேடி அலைந்தேனே. உன்னை நேரில் கண்டுபிடித்த அத்தருணத்தில் உன்னை நானும் துளைத்தேனே. கனவு தேவதை நீதானோ? என் கனவினில் வந்த கதைகள் நிஜம்தானோ? என் வாழ்வை மாற்றிய தேவதையே என்னை நானும் என்று உன்னில் துளைத்தேனே. என்னை நானும் உன்னில் ஐயோ துளைத்தேனே. எவ்வளோ ஆச்சு? 92. கொடு. நானா இரு கொடுக்குறேன். ஹேய் தேவி, ஹே விஷ்ணு. ஃபோனுங்கடி. ஐயோ சாண்டி வீட்லயே மறந்து வச்சிட்டேன். டேய் உன்னை சட்டல கை வைக்கிற நீ. ரவுடியடா நீ? ஹா? ரோட்ல எல்லாரும் முன்னாடி அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு நிக்கிற. யாரு? நான் ரவுடியா? அங்க இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் யாரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னு. ஹா நல்லா தெரியும். பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணது நீ. தேவிகா. ஷி என் பேரை சொல்லி கூப்பிடாத. ஓ ஓகே மேடம், சாரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அவர் ஷர்ட்டை பிடிக்க நீ யாரா? ஏண்டி உன்னொருத்த ரோட்ல போட்டு அடிப்பான், பார்த்துட்டு சும்மா போ சொல்றியா? ஹேய் அவன் என்னை என்ன வேணா பண்ணுவான், புரியுதா? அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பிகாஸ் ஹி இஸ் மை பாய் ஃப்ரெண்ட். எனக்கு எல்லாமே அவன் சாமி தெய்வமே போதுண்டி. இதுக்கு மேல ஏதாவது பேசுன போதும். போறியா? சொல்றது புரிஞ்சுக்க தெரியாதவங்க கிட்ட என்னால பேசிட்டு இருக்க முடியாது. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். பை.
ஏய் ஏடி புரியல? ஏய் நில்றி, உன்னதான் சொல்லிட்டு போ. நான் பேசுறது தான். நான் யாருன்னு கேட்ப, எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்ப, இதெல்லாம் கேட்டு வா சூப்பர் அப்படின்னு நான் சிரிக்கணுமா? நீ பேசுனது எனக்கு வலிக்குது. சாண்டி, நல்லா கேளு. உனக்கு உரிமை இருக்கு, என் மேல, அவன் மேல இல்ல. அவன் ஷர்ட்டை பிடிக்கிற உரிமை உனக்கு இல்ல. ஹலோ மேடம், மேடம், ரோட்ல யாரோ ஒரு பொண்ணை அடிச்சாங்கன்னா என்ன உரிமை இருக்குதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, போய் என்னான்னு தான் கேட்பாங்க. புரியுதா? ம், உனக்கெல்லாம் நான் என்ன சொன்னாலும் புரியாது. போடா. இந்த பொண்ணுங்களே இப்படி தாண்டி. போடி போ. இப்பதான் வரணும். சை. ஹாய். ஹாய். கோமா இருக்கியா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சரி, நீ எதாவது சாப்பிட்றியா? 1 மினிட். வெயிட்டர், சாண்ட்விச் இல்லை பர்கர் எதா இருக்கா? உனக்கு சாண்ட்விச் ஓகே தானே? இல்ல, எனக்கு மேகி ஓகே. ஓகே ஃபைன். 2 சாண்ட்விச், அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில். ரொம்ப பயந்துட்டே வந்தேன், எங்க கோமா இருப்பியோன்னு. ஏன், என்னை பார்த்தா பயமா இருக்கா? ச்சே, அப்படிலாம் இல்லை விஷ்ணு. கோமா இருப்பியோன்னு தோணுச்சு. ஆக்சுவலாக நான் தான் சாரி கேட்கணும். அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது. விஷ்ணு, நீ சாரி கேட்கணும்லாம் இல்லை, நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். சாண்டி அப்படி நடந்துக்கிட்டதுக்கு. அன்னைக்கு நான் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண தெரியுமா? நீ ஏன் ஃபோனே எடுக்கல? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் ஓடி வந்து பார்த்தா நீ உன் ஃப்ரெண்டோட சிரிச்சிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்க. நான் ஒருத்தன் இருக்கேன்ற கவலையே இல்லைல்ல உனக்கு? இப்போ எதுக்கு விஷ்ணு அதெல்லாம் விடு. ஆனா நான் சாண்டியை செம்மையா திட்டி விட்டுட்டேன். ஏன்? யா, உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவர் ஷர்ட்டை பிடிச்சி எப்படி நீ கேட்கலாம், அப்படி இப்படின்னு திட்டிட்டேன். ஐயோ, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள சண்டை வரத்துக்கு நான் காரணமாயிட்டேனா? எஸ், தேங்க்யூ. தேவிகா, நாம முடிச்சுக்கலாமா? ஏன் விஷ்ணு, ஃபுட் பிடிக்கலையா? நான் வேற ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? இல்லை இல்லை, நான் முடிச்சுக்கலான்னு சொன்னது நம்ம ரிலேஷன்ஷிப்பை. புரியல விஷ்ணு. இல்லை, நாம் பிரேக்கப் பண்ணலான்னு சொல்கிறேன். அதான் ஏன்? பிரேக்கப்லாம் ரொம்ப பெரிய வேர்ட் விஷ்ணு. இல்லை, அன்னைக்கு வீட்டில் சடனாக பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வர முடியாது, ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா தான் ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டாரு. நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ வந்து பார்க்கணும் அப்படி இப்படின்னு. பிடிக்கலன்னா அப்புறம் வேணான்னு சொல்லிட்டுட்டாரு. நானும் ஓகே அப்படின்னு நான் கிளம்பி போய் பார்த்தேன். ரிட்டன் காரில் வரப்போ நம்ம லவ் மேட்டர் ஓப்பன் பண்ண செம்ம சண்டை. வெளியே போ அப்படி இப்படின்னாரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கீழே இறங்கி
யார் அந்த பொண்ணு கால் பண்ண நான் பேசணும்னாரு. அதான் கால் பண்ண உனக்கு. நீ எடுக்கல. நான் உனக்கு மாற்றி மாற்றி கால் பண்ணேன். அப்பயும் நீ எடுக்கல. விஷ்ணு அன்னைக்கு ஏதோ ஞாபகம் இல்லை. எங்க அப்பா கேவலமா ஒன்று கேட்டாரு. லவ் தான் பண்றீங்களா? பாய் ஃப்ரெண்டு கால் பண்றான், எடுக்கலனா எவன் கூட சுத்திட்டு இருக்கான்னு. அன்னைக்கு சாண்டிய சட்டையை பிடிச்சான்ல, அந்த மாதிரி எங்க அப்பா சட்டையை நான் பிடிச்சே அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல, அவளை பத்தி கேவலமா பேசாதீங்கன்னு சொன்னேன். ஆனா இங்க வந்து பார்த்தா அவர் சொல்ற மாதிரி. விஷ்ணு ஸ்டாப். இல்ல நான் தப்பா எதுவும் சொல்லல. போதும் விஷ்ணு. இல்ல தேவிகா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. விஷ்ணு ஸ்டாப். தேவிகா, நான் நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் பிரேக் அப். அவன் பிரதர் இருந்தாங்க.
விஷ்ணு, தேவிகா என்ன எதுக்கு இங்கே வர சொன்ன? ஐ எம் சாரி, நான் தெரிஞ்சு பண்ணல. இங்கே பாரு ப்ளீஸ், முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப திரும்ப பேசாத. அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க விஷ்ணு மனசுல? அப்போ அன்னைக்கு உன் அப்பா பேசினது உண்மைன்னு சொல்லாம சொல்றியா? விஷ்ணு அவன் என் ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாம அவனுக்கு அப்செட் ஆனா அதனால தான் நான் வெளியே போனேன். இந்த பாரு, உனக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது பெரிய விஷயம், புரியுதா? ஹோ, அவ்வளோ ஆயிடுச்சா? ஸோ யூ டிசைடட் எவ்ரிதிங். அப்போ நானும் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஏய், சும்மா இந்த கதையெல்லாம் வேற எவன்கிட்ட போய் சொல்லு, அவன் கேட்பான். ஹலோ சார், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி உன் மேலே இருக்க லவ்வை கண்டினியூ பண்ணலான்னு தான் வந்தேன். பட் யூ ட்ரீட்டட் மீ லைக் நத்திங். அப்போ நீயும் நத்திங் தான். யூ ஆர் வேஸ்ட் நவ். ஏய், ஓவரா பேசாத. ஏய், போடா புடுங்கி. மருதமலை மாமணியே முருகையா. இன்னும் இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கா? அந்த பேச்சு பேசுனா செத்தாலும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்டி, மானஸ்தண்டி. தேவனின் குணம் காக்கும் வேலையா ஐயா. இதுக்கு பழகின ஃபோன் பண்ணி பார்ப்பேன். சுவிட்ச் ஆஃபா? நமக்கு என்ன, குட் நைட், தூங்குடா. கனவா? என்ன ஆண்டி கால் பண்ணியிருக்காங்க? என்னன்னு தெரியலையே. ஹலோ சாண்டி, சொல்லுங்க ஆண்டி. தேவிகா அங்கே இருக்காளாப்பா? இங்கே வரலையா ஆண்டி? காலையில் கால் பண்ணா, எகைன் கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி மார்னிங் பேசிக்கலான்னு விட்டேன். சாண்டி, நானும் ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. அவ இன்னும் வீட்டுக்கு வரல, அதான் உனக்கு கால் பண்ணேன்ப்பா. எங்கே போனேன்னு ஏதாவது சொன்னாலா? அதெல்லாம் எதுவும் சொல்லல. பட் மார்னிங்ல இருந்து ரொம்ப அப்செட்டா இருந்தா. சாப்பிடுறேன்னு சொன்னேன், கேட்கல. சடனா ஈவினிங் கிளம்பி போயிட்டா. ஓகே ஓகே ஆண்டி, நான் போய் என்னன்னு பார்க்குறேன், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. சரிப்பா. எங்கே போயிருப்பா?
ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கியா? எனக்கு வேலை கொடுக்குறதே பொழப்பா வச்சிருக்கா. சரி, இந்த மழை வேற, ரெயின் கோட்டாச்சும் எட்டு வந்துருக்கலாம். இங்கே என்னடி பண்ணுற? டைம் பார்த்தியா? உடனே முறைச்சிருவா. சரி, உங்கள் அம்மா எத்தனை டைம் கால் பண்ணாங்க தெரியுமா? அதெல்லாம் இங்கே உனக்கு தெரிய போகுது. யாரெல்லாம் பாசம் காமிக்கிறாங்களோ அவங்களாம் அவாய்ட் பண்ணிடுவேன். மறுபடியும் முறைக்கிறா. இங்கே பாரு, மழை வேற வருது, போலீஸ் வருவான், தேவையில்லாமல் கேள்வி கேட்பான், நம்ம 2 பேரும் மாட்டுவோம். ஒழுங்காக வண்டியில் ஏறு. உங்கள் அம்மா அப்பளே இருந்து தேடிட்டு இருக்காங்க. முடியாது. சரி, பார்க்கலாம். இவ திருந்த மாட்டா. பார்த்துக்கலாம். நைட்டு வரையும் நானும் இங்கே தான் இருப்பேன். பார்ப்போம், நீயா நானா? போலீஸு, ஐயோ. தேவிகா, போலீஸ்லாம் வராங்க பார்த்தியா? போயிடலாண்டி. நைட்டு உட்கார வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. அடி வாங்கி சாவு. இவ்வளோ கூட்டு போக வந்த மாதிரி என்ன அடிக்கணும்? கோவப்பட்ட வேலைக்கு ஆகாது. இந்தடி தேவிகா, ஏன் தப்பு தான். 13 டைம் கால் பண்ணேன், நான் கால் எடுக்கலை. சரியா, மன்னிச்சிரு. வீட்டுக்கு போகலாமா? ப்ளீஸ் டி. மழை வேற பெய்யுது, தூக்கம் வருது. உங்கள் அம்மாட்ட போய் பதில் சொல்லணும். இவ்வளோ வேலை இருக்கு. எரும மாடு பண்ணி. இப்ப எதுக்கு நீங்க வந்த? போ, ஏஞ்சி போ. என் லைஃபை விட்டே போ. எனக்கு யாருமே வேண்டாம். நான் போறேன், இல்லை இங்கே எந்த சாவுறேன். யாரும் என்னை பத்தி கவலைப்பட தேவையில்ல. எந்திரிச்சு போ. போடா. கையில் கிடைச்சா வேணா சாண்டி. எங்கிட்ட சீரியஸாக பேசுகிற? இங்கே பாரு. சிரிடி. எது வேலைக்காகாது. மந்திரத்தை போட்டுற வேண்டியதுதான். இந்த பாக்கு தம் தம். இதோட 100 அடிக்கு மேல அடிச்சிட்ட. வலிக்குதுடி. அப்படிதான் அடிப்பேன். என்னடா பண்ணுவேன்? சந்தோஷமா? திருப்தியா? போலாமா? இதுக்கு மேல அடி தாங்க முடியாதுடி. பார்க்கலாம். வாடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், ரொம்ப ஓவரா பண்றான். போலாமா? போலாம்.
யார் மெசேஜ் பண்ணியிருப்பா? மூஞ்சப் பாரு. இந்த நாய் குடிக்க வர ஆரம்பிச்சிருச்சா? அப்படி என்ன பேசி வச்சிருக்கான்? நம்ம தேவிகாவா? இதுக்கு முன்னாடி அவளை பார்க்குறப்பலாம் இந்த மாதிரி ஃபீலிங்லாம் எனக்கு வந்ததே இல்லை. அவ சாரி கட்டிட்டு அப்படியே நேராக வந்தா பாரு, உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுச்சு மச்சி. நானாவே இல்லை, நான் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிட்டேன். நானாவே இல்லை, அவ நேராக வந்தா என்கிட்ட ப்ரோப்போஸ் பண்ணிட்டா. அப்புறம் என்ன மச்சியாச்சு? ட்ரீம்லேருந்து இருந்துச்சா எப்படி அவன் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டாளோ, அதுதான் அன்னைக்கும் ஆச்சு. அவ வந்தா என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணான், ஆனால் அது எதுவுமே எனக்கு இல்லை. சிரிக்காதீங்கடா. அவ பாட்டுக்கு வந்தா, ரிஹர்சல் பண்ணிட்டு போயிட்டா. ஆனால் இப்பொழுது எனக்கு அவள் மேல் காதல் வந்து விட்டது. தெரியும்டா, நான் தான் அவளை கூப்பிட்டு போனேன். அவ என் கண்ணுக்கு அழகாவே தெரிஞ்சதில்ல, எருமை மாடு மாதிரி தான் தெரிவா. ஆனா அந்த மொமெண்ட்ல எனக்கு அப்படியே தேவதை மாதிரி தெரிஞ்சா. என் ட்ரீம்ல நடந்த மொமெண்டெல்லாம் அப்படியே நேரா நடந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏய் எருமை, எப்படி வந்த? இப்போதான். என்ன சொல்லாம வந்திருக்க? ஏன்பா வரக்கூடாதா? ஆமாம் ஆமாம், மேடம் இப்போல்லாம் இங்கே சொல்லிட்டு வரீங்க. சொல்லிட்டு வந்தா மட்டும் ஃபோன் எடுப்பியா நீ? சும்மா எதையா சொல்லாத. சரி, அந்த ஃபோன் எடு. இப்போ எங்கடா போற? ஆம், அடப்பாவி, தம்மு அடிக்க ஆரம்பிச்சிட்டியா நீ? சரி சரி, ஒன்றும் இல்லை, போ. இந்த நாள் இப்போ தானே போச்சு. டேய் என்னடா? எருமை, கிளம்பி மொட்டை மாடிக்கு வா. வெளியே போறேன்னு சொல்லிட்டு மேல என்ன பண்ற? சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்காத, கிளம்பி வா. மென்டல். ஹலோ. வாங்க மேடம். என்னடா செட்டப்லாம் பலமா இருக்கு. என் பர்த்டேலாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? 15 வருஷம் உன் பர்த்டேவை நான் வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கேன், நான் மறப்பனா? இவனு வேற பேசினே இருக்கானுங்க. மச்சான், கேக் வருமா வராதா? இருடா, இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏதா சொல்லணும்னா சொல்லலாம். இன்னைக்கு என் பர்த்டே வேற, அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலாம்.
கேக்கு ரெடி. வா. ஏய் எல்லாம் வாங்கடா வாங்கடா, கேக்கு நம்ம வாங்கடா 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 வாங்கடா. ஏய் வாங்கடா வாங்கடா. ஹாப்பி பர்த்டே. டேய் மச்சான் இங்கே வாடா. என்ன ப்ரோ, கேக் கட் பண்ணலாமா? ஹாய் கைஸ். ஹாய். யாரா அவன்? சாரி கைஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ம் வா. ஹாப்பி பர்த்டே. பாப்பு, பாப்பா, பாப்பா ப்ளீஸ், பாப்பா ப்ளீஸ், நான் வேணும்னு எதுவும் பண்ணல. மச்சான் யாரா இவன்? அண்டடாக்கர் சித்தப்பா பையன் மாதிரி இருக்கான். அவன் ஆளோட ஆளு. போட்டோம். சாரி மச்சான். ஏதோ ஒரு கோவம், மைண்டில் ஒரு கன்ஃபியூஷன், அதனால தான் அப்படி பேசிட்டேன். நீ இல்லாத ஒரு லைஃப் நான் எப்படி இருப்பேன்னு நினச்சி பார்க்குற. ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. டேய் எனக்கே கேக் பத்தாதுடா, அவனுக்கு வேற கொடுக்கணுமா? டேய் நீ வேற. இவன் ஹார்ட்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு வைப்பான், அவன் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போவானா? மச்சான் ஓவர் அதெல்லாம். மாப்பிள ஊண்டு சொல்லு, தூக்கி ஊண்டி விட்டுருவோம். எப்பா இப்போ என்னடி பண்ண சொல்ற? நானும் மனுஷன் தாண்டி, எனக்கும் வலிக்கும். என் ஆளை இன்னொருத்தவங்க பாக்குற, அதுக்கேத்த மாதிரி எங்க அப்பனும் பேசுறான். இந்த ஆம்பளை புத்தி ஏன் தான் இப்படி அறிவில்லாம யோசிக்கதோ தெரியல. நான் என் கோவத்தை யார்கிட்ட காட்டுவேன்? ஏன் நான் லவ் பண்ற பொண்ணுகிட்ட சண்டை போட கூட எனக்கு உரிமை இல்லையா? காதலுங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது மட்டும் இல்ல, மனசார பேசிக்கிறதும் மன்னிக்கிறதும் தான். மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன், இன்னைக்கு மட்டும் இல்ல, லைஃப் லாங். பாப்பு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, ஐம் சாரி. ஷாச்சா, இவ்வளோ விஷயம் நடந்து பிரேக்கப்லாம் ஆனதுக்கப்புறம் என் பர்த்டேக்கெலாம் வந்திருக்கீங்க. நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க? ஆக்சுவலாக நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். டேய் வர சொல்கிறேன் அவனை. கேக் ரெடி. எப்பா யோய் கேக் ரெடி, வரலாம். ம்.
ஹே ஹாய் எக்ஸ்கியூஸ் மீ தேவிகா, என் பேர் மார்டன். ஓகே, ஐயோ இந்த கை கொடுங்க. ஹாப்பி பர்த்டே. உங்களுக்காக ஒரு பாட்டு பாடலாமா? என் பூனைக்குட்டி நீதான், என் தங்க கட்டி நீதான். சண்டைகள் போட்டாலும் ஒன்ன விட்டு நான் போக மாட்டேன். என் செல்ல குட்டி நீதான், என் பட்டு குட்டி நீதான். என்ன தூரம் போக நீ சொன்னாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஹே தேவிகா எந்தன் காதலியே, உன் கண்களை பார்த்து நான் விழுந்தேனே. மௌனத்தில் பேசும் வார்த்தைகளில் காணாமல் துளைந்தேனே. என் கண்களின் ஓரம் நின்றாயே, ஒரு தேவதை என்று ஆனாயே. என்னாலேலும் உன்னை என்றும் நான் விட்டு கொடுக்க மாட்டேனே. ஹாப்பி பர்த்டே தேவிகா, விஷ்ணு கொடுத்திடும் பர்த்டே கிஃப்ட் இதுவோ. என் வாழ்வை மாற்றிய தேவதையே, என்னை நானும் என்று உன்னில் துளைத்தேனே. குட் பை சொல்கிறேன் தேவிகா, சாண்டி கொடுத்திடும் பர்த்டே கிஃப்ட் இதுவோ. ஹாப்பி பர்த்டே தேவதையே, என்னை நானும் என்று உன்னில் துளைத்தேனோ. Hey guys, thank you so much. Superb. Thank you bro, thank you so much. Thank you so much. Oh, happy birthday. ரொம்ப அழகா இருந்தது. Thank you so much. இந்த டே ரொம்ப மெமரபிள் டேயா Thank மாத்திட்டீங்க. you. My pleasureங்க. எனக்கே பாடின மாதிரி இருந்தது. உங்களுக்காக தாங்க பாடணும், உங்களுக்காக தான். எக்ஸாக்ட்லி. சாண்டி தான் காரணம். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு சாண்டி. லிரிக்ஸ்லாம் அவர் தான் எழுதினாரு. குட் பை சொல்கிறேன் தேவிகா, சாண்டி கொடுத்திடும் பர்த்டே கிஃப்ட் இதுவோ. என் வாழ்வை மாற்றிய தேவதையே, உன்னை விட்டு நான் தூரம் போகின்றேன். குட் பை சொல்கிறேன் தேவிகா, சாண்டி கொடுத்திடும் பர்த்டே கிஃப்ட் இதுவோ.